அதாவது இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சில இன்னோவேட்டிவான இன்வென்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா இன்வென்ஷன்ஸுமே ஃபியூச்சரிஸ்டிக் இன்வென்ஷன்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விதமான அமேசிங்னஸ் கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃப்ளையிங் கார். வாவ், இன்னைக்கு வீடியோலயே பயங்கர இன்னோவேட்டிவான அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கண்டுபிடிப்புனா அது இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லியானோ. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகணும், அதுக்காக நம்ம கார் எடுத்துட்டு போறப்ப திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நம்ம காரை ஃபிளைட்டா மாத்தி ஸ்கைல பறந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே பயங்கரமா இருக்கும்ல. அடே ஏன்டா காமெடி பண்ற, இதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்றீங்களா? பாசிபிள் கிடையாமலாம் கிடையாது. இப்ப ஜப்பான் நாட்டுல இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸுமே இந்த ஒரு காரை உருவாக்குறதுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. மேபி 2022 அதாவது 2022 இந்த காரை லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் இப்படி ஒரு கார் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஆகா, என்னடா உண்மையிலேயே உருவாக்கி வச்சுட்டானுங்க, ஆனா இதை பார்த்தா பழைய ஃபில்ம் மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா இது விண்டேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். ஆனா உண்மையிலேயே உருவாக்கி டெமோ பண்ணி காமிக்கப்பட்ட ஒரு கார் தான் இந்த காரு. இப்ப இந்த ஒரு காரை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜா கொண்டு போகணுன்றதுக்காக பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ கண்டிப்பா 2022 இந்த ஒரு கார் நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஸ்கைல ஆக்சிடென்ட் ஆகி தொப்புக்கடின்னு கீழே விழுந்துச்சுன்னா, அதுவும் செவனேன்னு போயிட்டு இருக்க மேல கீழே விழுந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆறுது? பாவம், யார் பத்த பிள்ளையோன்னு அழுதுட்டு தான் போகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக் ட்ரை அண்ட் அயன். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோல ஆட்டோமேட்டிக் அயன் பண்ற ஒரு மிஷினை தான் பார்த்தோம். ஆனா இந்த மிஷின் அதுக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் ஆட்டோமேட்டிக் நம்ம துவைச்ச துணியை காயவும் வச்சிரும் அண்ட் அதே நேரத்தில் மடிச்சு நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ ஃபியூச்சர்ல துவைக்க தெரியாதவங்களும் வாஷிங் மிஷின் வச்சு துவைச்சுக்கலாம், துவைச்ச துணியை காயப்பட தெரியாதவங்களும் இந்த மிஷினை வாங்கி காய வச்சு மடிச்சும் வச்சுக்கலாம். இந்த கண்டுபிடிப்புலாம் பாக்குறப்ப ஃபியூச்சர்ல மனுஷனுக்கு எந்த விஷயம் தான் தெரியும்னு தெரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே ரோபோட் வந்துருச்சுன்னா அப்புறம் மனுஷன் எதை தான் கத்துக்குவான்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. சரி வாங்க அடுத்த இன்வென்ஷனுக்கு போகலாம். பாஸ்பாடு. வா, இன்னைக்கு வீடியோலயே பயங்கர அதீத பத்தி செலுத்தனமான ஒரு கண்டுபிடிப்புனா அது இந்த பாஸ்பாடு அப்படின்னு தான் சொல்லியானும். இந்த பாஸ்பாடுனா வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த பையன் நம்ம தூக்கிட்டு எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாமா. சரி, கொண்டு போய் என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? எப்பெல்லாம் நமக்கு தூக்கம் வருது இல்லாட்டினா யார்ட்டையும் பேசாம தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த டைம்ல இந்த பையை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சின்ன டென்ட் வந்துருமா. ஸோ இந்த டென்ட் நம்ம விரிச்சு வச்சுட்டு அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு கதவை போட்டு நம்ம அவருக்கு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், இல்லாட்டினா தூங்கிக்கலாமா. என்ன தெருவில் தூக்கிட்டு போறப்ப நாய் இல்லாத திருவா பார்த்து போகணும், இல்லாட்டினா நாய் இல்லாதப்பதான் தூக்கிட்டு போகணும், இல்லாட்டினா டென்ட்டை போட வேண்டிய நம்ம பெட்டை போட்டு உட்காந்துருப்போம் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான். அப்புறம் இவ்வளவு பெரிய பையை தூக்கிட்டு போனா நாய் சும்மா விடுமா என்ன? இந்த பையை தூக்கிட்டு போறதோட ஒரு கேட்டகரியில சேர்த்துலாம். இந்த டென்ட்டை விரிச்சதுக்கு அப்புறம் அதை மடிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க பாருங்க. அடே, இதை மடிக்கிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு நடந்தே போய் தூங்கிடுவேண்டா, எதுக்குடா இப்படி ஒரு டென்ட் உருவாக்குனீங்கன்னு நம்மளையே ஃபீல் பண்ற அளவுக்கு பண்றானுங்க. சரி விடுங்க, ஏதோ வித்தியாசமா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டுபிடிச்சதுக்காகவே அவங்களை நம்ம பாராட்டி தானே ஆகணும். தி சோம்நாக்ஸ் ஸ்லீப் ரோபோட். இதுதான்ப்பா நம்ம ஊருக்காரங்களுக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இருக்க வித்தியாசமே. நம்மள ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பெருசா கண்டுபிடிச்சாலே வெளியே சொல்றதுக்கு பயங்கரமா கோச்சப்பட்டு அதை நம்மளுக்குள்ளே வச்சுக்குவோம். ஆனா இவனுங்களை பாத்தீங்களா, ஒரு தலகாணியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பேரு ஸ்லீப்பிங் ரோபோட்னு சொல்லிட்டு பேரையே வச்சிட்டானுங்க. என்னடா தலகாணிக்கு போய் இப்படி பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். தம்பி, இதை பாக்குறதுக்கு தான் தலகாணி மாதிரி இருக்கும், ஆனா இது தலகாணி கிடையாது, ஸ்லீப்பிங் ரோபோட். இதை நீங்க கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா உண்மையிலேயே ஒரு மனுஷனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் உங்களை தாளாட்டி தூரியாட்டி தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சிரும் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படி என்ன இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா. இந்த தலகாணி இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ள இன்பில்ட்டாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குமா. அந்த ஸ்பீக்கர் வழியா மெடிடேஷன் சாங் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஸோ இந்த சாங் நம்ம காதுக்குள்ள கேட்க கேட்க நம்ம மைண்டும் பயங்கர ரிலாக்ஸ் ஆகி ஸ்லீப்பிங் ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதை நம்ம கட்டி பிடிச்சிட்டு தூங்குறப்ப சின்ன சின்ன வைப்ரேஷனையும் கிரியேட் பண்ணுமா. இந்த வைப்ரேஷன் நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் டீப்பாவே கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல வாழ்ற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதுலயும் முக்கியமா ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வரவங்க ஆல்ரெடி எக்கச்சக்கமான டென்ஷனோட வருவாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் ஆல்ரெடி இவ்வளவு டென்ஷனா இருக்கப்ப தூங்குறப்ப தூக்கமே வராது இல்லையா. அதையும் தாண்டி தூங்கினாலும் அவங்களோட மனசு டிப்ரெஷனாவே தான் இருக்கும். சோ இந்த ஒரு டிப்ரெஷனை கம்மி பண்ணணும், நைட்டு தூங்குறப்ப ஃப்ரீயா தூங்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு தலகாணியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாரி, ஸ்லீப்பிங் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ரோபோட்டை நம்மளுடைய ஆண்ட்ராய்டு இல்லாட்டினா iOS ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையிலேயே நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது, மாத்திரை போட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோ சொல்லிட்டு பயமா இருக்கு பண்ண நினைக்கிறவங்க தாராளமா அந்த தலகாணியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்திய ரூபாய் மதிப்பின்படி இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 46,000 ரூபாயா. அடே, என்னோட ஒரு தலகாணியை MP3 பிளேயர் சேர்த்து வச்சு 46,000 போடுறீங்க. அதுக்கு நான் பேசாம ஒரு தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தலைமாட்டுக்கு ஒரு MP3 பிளேயர் வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கிடுவேன் அப்படின்றீங்களோ, அது உங்களோட விருப்பம். இந்த ரோபோட் பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். லூமினேட். வாவ், இந்த ஒரு இன்வென்ஷன் உண்மையிலேயே கொஞ்சம் இன்னோவேட்டிவான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியானும். ஒரு கண்ணாடியோட ஃப்ரேமையே எப்படியும் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சதுக்காகவே அவங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். நார்மலா நம்ம யூஸ் பண்ற எல்லா கிளாஸ்லயுமே கண்ணாடியை யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இதுல லைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. லைட் இதுல யூஸ் பண்றாங்க, அதனால நமக்கு என்னடா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? உண்மையிலேயே இதுல பயங்கரமான ஒரு யூஸ்
இருக்கு. இதுவும் பொதுவா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல வாழ்றவங்க இல்லாட்டி ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமா இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமா தூங்க முடியாது, தூங்கினாலும் தூக்கம் அவ்வளவா வராது. சோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் இந்த கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டாங்கன்னா இதுல இருந்து வர அந்த ப்ளூ கலர் லைட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சில கண்ணாடியில ப்ளூ கலர் லைட் வரும், ஒரு சில கண்ணாடியில ரெயின்போ கலர்ல எல்லா லைட்டுமே வரும். சோ இந்த லைட் டைரக்டா நம்ம கண் வழியா பாடிக்குள்ள போறதுனால நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒரே சீராக்கி இன்டியூஸ் பண்ணிட்டே இருக்குமா. சோ இந்த ஒரு கண்ணாடியை நம்ம டெய்லி மார்னிங்ல 20 மினிட்ஸ் எந்திரிச்ச உடனே போட்டோம்னா நைட் டைம் நம்மளோட ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸ் மறுபடியும் இன்டியூஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றும் தியரிட்டிக்கலா சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி காமிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, அளவுக்கு அதிகமா டிராவலிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி அவங்க லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றப்ப டைம் ஜோன் மாறிட்டே இருக்கிறதுனால அவங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். சோ அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பிங் ஃபீல் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான கண்ணாடியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தூக்கம் வராம கஷ்டப்படுற நம்ம தாத்தா பாட்டில இருந்து ஐடி கம்பெனில மாங்குன்னு ஒர்க் பண்ணி டிப்ரெஷன் ஆகிற நம்ம அண்ணன் தம்பிங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கண்ணாடியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு மாசம் சம்பளத்தை அடகு வச்சாதான் இந்த கண்ணாடியை வாங்க முடியும். ஏன்னா இந்திய ரூபாய் மதிப்பின்படி இதோட விலை எவ்வளவு தெரியுமா, 15,000 ரூபாய். விலையா முக்கியம், இதை வாங்கி யூஸ் பண்றப்ப தூக்கம் வருதா இல்லையா, அவ்வளவுதான் மேட்ரு. ஏர் கிளீனிங் குஷன் ஃபார் சில்ட்ரன். வாவ், இந்த ஒரு இன்வென்ஷன் உண்மையிலேயே செம்ம இன்னோவேட்டிவான இன்வென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியானும். நான் எப்படி பார்த்தா இது நம்ம நாட்டுக்கு யூஸ்லெஸ்ஸான ஒரு இன்வென்ஷனாக தான் இருந்திருக்கணும். ஆனா இப்ப எக்கச்சக்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான வண்டியை வாங்கி நம்ம ஊர்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு இன்வென்ஷன் நம்ம ஊருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷன் தான். ஃபாரின் காரங்க தான் பாசத்தை காமிக்க தெரியாம வண்டியில வச்சு குழந்தைய உருட்டிட்டு போறாங்கன்னா நம்ம ஊருக்காரங்களும் அந்த பாசத்தை மறந்து இப்ப வண்டியில உருட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. சார் எதுக்கட இதை பத்திலாம் பேசிட்டு இருக்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படின்றீங்களா? நான் சொல்ல வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஒரு கண்டுபிடிப்பு எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம வண்டியில வச்சு குழந்தைய உருட்டிட்டு போறப்ப, அதாவது கிரவுண்ட்ல இருந்து ரொம்ப லோ லெவல்ல தானே குழந்தைய வச்சு உருட்டிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா அதோட ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, வண்டியோட ஹைட்டு. சோ அந்த லோ ஹைட்ல தான் அளவுக்கு அதிகமான மாசு துகள்கள் அதிகமா இருக்குமா, அதாவது பொல்யூட்டட் ஏர் இருக்கு பாத்தீங்களா, அது அதிகமா இருக்குமா. சோ இந்த பொல்யூட்டட் ஏர் எல்லாமே குழந்தைக்குள்ள போறப்ப அந்த குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருமா. சோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு கேட்ஜெட் உருவாக்கியிருக்காங்க. இந்த கேட்ஜெட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொல்யூட்டட் ஏர் இருக்கு பாத்தீங்களா, அது குழந்தையோட மூக்கு அடையிறதுக்கு முன்னாடி அந்த ஏரை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி பியூர் ஏரை மட்டும் தான் குழந்தையோட மூக்குக்கு அனுப்புமாம். இந்த இன்வென்ஷன் ஒரு சைடு பாக்குறப்ப பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷனா இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனோட கம்பேர் பண்றப்ப இது உண்மையிலேயே யூஸ்லெஸ் இன்வென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா நம்ம ட்ரெடிஷன் படி பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் எல்லாத்தையுமே தோல்ல போட்டு தானே தூக்கிட்டு போவோம். சோ ஹைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகறப்ப பொல்யூட்டட் ஏர் நம்ம குழந்தையோட மூக்குக்கு போறதுக்கான சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு கேட்ஜெட் நமக்கு தேவைப்படுமா என்ன? இந்த ப்ராடக்டோட விலை எவ்வளவு தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பின்படி 15,000 ரூபாயாம். ஃபேமிலி கப் ரெஃப்ரிஜிரேட்டர். வாவ், இந்த ஒரு இன்வென்ஷன் உண்மையிலேயே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியானும். ஆனா இப்ப இந்த ஒரு இன்வென்ஷன் நடைமுறைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ஃப்ரிட்ஜ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இந்த ஃப்ரிட்ஜோட விலை தான் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகம் தான். ஒரு ஃப்ரிட்ஜோட விலை 1,40,000 ரூபாய் இருக்குமா. அப்படி என்னடா இதுக்குள்ள ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன ஸ்பெஷல் இல்ல அப்படின்னு கேளுங்க, அதுதான் கரெக்டான ஒரு வேர்டா இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலா ஒரு ஸ்மார்ட் போன்ல பண்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஃப்ரிட்ஜ்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரிட்ஜுக்கு இன்சைடு பாத்தீங்கன்னா ஒரு 3 கேமரா இருக்கும். அந்த 3 கேமரா ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னென்ன ஐட்டம் இருக்கு, எந்தெந்த ஐட்டம் காலி ஆயிட்டு இருக்குன்ற எல்லா டீடைலுமே நம்மளோட போனுக்கு தந்துட்டே இருக்கும். சோ நம்ம லைஃபா எந்த ஒரு விஷயம் இருக்குன்றத நம்ம போன்லயே பாத்துக்கலாம். அண்ட் அதே நேரத்துல இந்த வாரம் இது காலி ஆயிடுச்சு, இந்த வாரம் நீங்க இதை வாங்கணுன்ற நோட்டிபிகேஷனையும் நம்ம போனுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குமா. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இருக்கிற அந்த பெரிய டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்பிளேவை வெறும் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுல டாக்ஸியும் புக் பண்ணலாம், பீஸாவும் புக் பண்ணலாம், சின்ன பிள்ளைங்களை அதில் வரையப்பட்டு வேடிக்கையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாக வீட்டில் வச்சிருக்க சின்ன சின்ன ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீனை பார்த்து பயங்கரமாக போராடிக்குதுப்பா. ஒரு பெரிய ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த ஃப்ரிட்ஜையும் சேர்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கிரியேட் பண்ண கம்பெனி எதுன்றதை கடைசி வரைக்கும் சொல்லாமே விட்டேன் பார்த்தீங்களா, சாம்சங் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சாக்ஸை நம்ம இது வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? அடுத்த வேவனாச்சும் நம்மளை கட்டுப்பேத்தினா அவனை மயக்கமட வைக்கிறதுக்காக நம்ம சாக்ஸை கலட்டி அவன் மூஞ்சில் வைக்கிறதுக்காக தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் அந்த சாக்ஸை நம்மளோட ஹெல்த்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றானுங்க. இந்த ஒரு சாக்ஸை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, அதாவது இந்த ஸ்மார்ட் சாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இதுல வர சென்சார் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவு கலோரிஸை பேர்ன் பண்ணிருக்கோன்ற எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குமா. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்மளோட ஹெல்த்தை நம்மளே பராமரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நார்மலா ஒரு சாக்ஸை வாங்கணும்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த சாக்ஸுக்கு ஸ்மார்ட்னு ஒரு பேரை எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு இதோட விலை எவ்வளவு போட்டுருக்கானுங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கானுங்க. நடப்பாவிகளா, இதுக்கு நான் வெறும் சாக்ஸை மாட்டிட்டு மொபைல இருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாவே நான் ஸ்டெப்ஸை கால்குலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்களா? அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் இப்படி ஒரு இன்னோவேட்டிவான இன்வென்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இதை நான் சொல்றேன்.
இன்னோவேட்டிவ் பிரஷ். வாவ், இன்னைக்கு வீடியோலயே பயங்கரமா மூளையை கசக்கி புழிஞ்சு எப்படா இதை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு ராப்பகல திங்க் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இன்னோவேட்டிவ் பிரஷ். இந்த பிரஷ்ஷை பாக்குறதுக்கு தான் ஏதோ கச்சமச்சான் இருக்கும். ஆனா அதை நம்ம பல்ல வச்சு தேய்ச்சோம்னா நம்ம பல்ல 360 டிகிரிலையும் கிளீன் பண்ணி சும்மா பல நாக்கிறேன்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம நார்மலா பிரஸ் பண்ணா பல்ல பரபரன்னு 10 நிமிஷம் தைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? ஆனா இந்த பிரஷ்ஷை வச்சு தேய்ச்சா 6 செகண்ட்ல பல்ல கிளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஐடியா அப்ளை பண்ண விதம் எல்லாமே ஓகே தான். ஆனா இதோட விலையை தான் பயங்கர ஹையா வச்சுட்டானுகோ. இந்திய ரூபாய் மதிப்பின்படி இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 7000 ரூபாயாம். ஆகா, நம்ம குடும்பத்துக்கே வாழ்நாள் முழுக்க டூத் பேஸ்டையும் பிரஷையும் வாங்கினாலும் இவ்வளவு காசு செலவு பண்ண மாட்டேமேடா. ஒரு பிரஷுக்கு எவ்வளவு காசை போடுறானுங்க பாத்தீங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோ. கலோரிக்கோ ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு நோய்னா அது டயபெட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லியானும். ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற யாருக்குமே எக்ஸசைஸ் பத்தின போதுமான அவேர்னஸும் கிடையாது. சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி சாப்பிடணுன்ற ஒரு லிமிட்டும் கிடையாது. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே வீட்டுல ஒருத்தருக்குன்னு சக்கரை நோய் வந்துட்டே தான் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல இந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேட்ஜெட் தான் இந்த கேட்ஜெட். இந்த கேட்ஜெட் அதுக்காக நம்மளுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி தராது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல எவ்வளவு கலோரிஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம எடுக்கணும்ன்றத நம்மளுக்கு சஜஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நம்ம எதை சாப்பிட போறோமோ அந்த சாப்பாடு நம்ம அந்த கேட்ஜெட் கூட வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்கேன் பண்ணி எவ்வளவு கலோரி இருக்குன்றதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அந்த உணவுல நம்மளுக்கு தேவையான கலோரியை மட்டும் எடுத்துட்டு நம்மளோட உடம்ப நம்மளே ஹெல்த்தியா பார்த்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், எனக்கு வீடியோ முடிஞ்சு இது வரைக்கும் நீங்க பார்த்த இன்வென்ஷன்ல எந்த இன்வென்ஷன் உண்மையிலேயே உங்களோட மனதை மிகவும் கவர்ந்தது? தங்களோட கருத்தை நீங்க தாராளமாக கீழே பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யம் நிறைந்த வீடியோஸ்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.